தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும், பறைச்சியா நின்று நாட்டு நடுவேன் அப்படின்னு பறையர் அல்லாத ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிற தகவல் எங்கே நடந்துக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற தரங்கம்பாடி, மாயவரம் உள்ளிட்ட பகுதியில் 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரங்க கண்ட்ரோல் இருக்குது. அங்கே டச்சுக்காரங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட வயதில் இருக்கும்போது, இன்றைக்கி இருக்கிற மாயவரம் பக்கம் காட்டுச்சேரி அப்படிங்கிற ஊரில் செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிலம் அதிகமாக வச்சுருக்காரு. அந்த நிலத்தில் வெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னை ஒரு விவசாய கூலியாருக்கு, அதாவது ஒப்பந்த கூலியாக தன்னை நியமிச்சுக்கிறாங்க அவர்கிட்ட வேண்டி. அப்போ அந்த ஒப்பந்த சீட்டு ஓலை ஆவணமாக பதிவு செய்யப்படுது. அந்த ஓலை ஆவணத்தில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் பறைச்சியை போல நாட்டு நடவு உங்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டு நடவு நான் பறைச்சியை போல் பணி செய்வேன்னா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, நாட்டு நடவு ஒரு பறைச்சி எப்படி செய்வாங்க, அப்போ ஒரு பறைச்சி ஒரு நாட்டு நடவு நேர்த்தியாக ஒழுக்கமாக நாட்டு எப்படி நடனம் அப்படி பக்குவம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் பறைச்சி உடனே நாட்டு நடுவேன் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வேண்டி தான் அதை சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது தன்னை ஒப்பந்த வேலைக்கு எடுத்துக்கிறவங்க சொன்னால் தன்னை பெருமையாக இந்த மாதிரி நான் செய்வேன், அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு தன்னை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கிறதுக்கு அவங்க உதாரணமாக யாரை காட்டுறாங்கன்னா, பறைச்சியை காட்டுறாங்க. அதாவது பெண்ணை காட்டுறாங்க. ஏற்கனவே உழவு பறையர் கொடுத்த கல்வெட்டு நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம். இதே ஊரில் பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் குறித்த கல்வெட்டு கூட வருது. அதனால் இங்கே வெட்டியாருங்கிறது பறையர் ஒரே ஊரில் இருந்திருக்காங்கிறது நம்ம அங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். உலகிற்கு உணவு தரக்கூடிய ஒரு பண்பாட்டு தொழிலில் பறையர் எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆவணம் மூலமாக நம்ம அறிய வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு வரலாற்று சார்ந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.